இன்னைக்கு ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் கிடையவே கிடையாது. பியூர்லி என்னோட ஸ்டைல் தான். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்களா எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. எனக்கு கத்திரிக்காயே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பிடிக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயோட கொண்டையை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் வச்சு அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயும் உள்ளே போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 70% இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே குக் ஆகிடணும். அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் 2 தக்காளி பழம் அது கூட 2 காஷ்மீரி மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். அதனால தான் இந்த கலர் வந்தது. இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா குக் ஆனதும் எகைன் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. இதை வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் உள்ளே சேர்த்திக்கோங்க. கத்திரிக்காய் ஆல்ரெடி நல்லா குக் ஆகிருக்கு. இந்த மசாலாவோட இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இது பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் செஞ்ச கையோட வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு படி சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.